தேர்ட் ப்ரோக்ராம் பாலிண்ட்ரோம். இது என்ன பாலிண்ட்ரோம்? ஒரு நேமு ரிவர்ஸில் எழுதினாலும் அதே வரணும். இப்போ தமிழில் பார்த்தா விகடகவி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது ரிவர்ஸில் பார்த்தாலும் அதே வார்த்தை தான் வரும். மலையாளம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், மேடம், இந்தமாதிரி வேர்டெலாம் ரிவர்ஸ் பண்ணாலும் அதே வேர்டு தான் வரும். அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன சொல்கிறேன், ரைட் ஏ C+ ப்ரோக்ராம் டு என்டர் எனி நம்பர். ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ண போகிறேன் அண்டு செக் வெதர் த நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் ஆர் நாட் அப்படின்னு சொல்ல போகிறோம். யூஸிங் ஒயில் லூப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டா. இது என்ன நம்பரில் பாலிண்ட்ரோம் என்ன அப்படின்னா, இப்போ நான் 123 அப்படின்னு டைப் பண்ணால் ரிவர்ஸ் பண்ணால் 3 to 1ன்னு வரும். அப்போ ரெண்டும் ஈக்குவலானா இல்லை. இதே நான் 121 அப்படின்னு நான் கொடுக்குறேன், அதை ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு நான் 121 தான் வரும். அப்போ அது பாலிண்ட்ரோம். ஸோ அதுமாரி ஒரு நம்பரை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போமா நம்ம. ஓகே, ஸோ இன்ட்டு மெயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்டு என் நம் டிஜிட் ஆர்இவி ரிவர்ஸ் பண்ணுறது. ரிவர்ஸில் வந்து டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு நான் செட் பண்ணி வச்சுருக்கோம். என்டர் ஏ பாசிட்டிவ் நம்பர், நம்மளே ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கொடுக்குற நம்பர் நம்மளில் ஸ்டோர் ஆகிடுது. இப்போ எக்ஸாம்பிள் 123 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் போய் ஸ்டோர் ஆகிடும். இது நம்மளோட வேல்யூ 123. n ஈக்குவல் டு நம். இப்போ நம்மளை 123னா அதை போய் எதில் ஸ்டோர் பண்ணிடுறோன்னா எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது டெம்பரரியாக ஒரு வேல்யூ எடுத்து வச்சுக்கிறதுக்காக. ஸோ எண்ணு தனியாக தான் இருக்கும். இப்போ நம்மளோட வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எண்ணை இங்கே எங்கேயும் யூஸ் பண்ண போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒயில் நம் எப்போ ஃபெயில் ஆகுதோ அது வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டிஜிட் ஈக்குவல் டு நம் %10 அப்படின்னு கொடுக்குறோம். நம்மளோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 123 %10 மாடுலஸ் ஆப்ரேட்டர். அப்போ என்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும். 123 10ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைண்டர் 3 அப்படின்னு வருமா, அந்த 3 தூக்கி டிஜிட்டில் ஸ்டோர் பண்ணிடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிஜிட்டோட வேல்யூ 3. REV ஈக்குவல் டு REV இன்ட்டு 10. ஏற்கனவே REVயில் 0 இருக்கும், 0 × 10 0 தான் இருக்கும். ப்ளஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டான், டிஜிட்டில் ஆல்ரெடி 3ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ 3ன்னு ஸ்டோர் ஆகிடும். எதோட வேல்யூ, REVயோட வேல்யூ 3 அப்படின்னு இருக்கும். ஞாபகம் வச்சுங்க நல்லா. டிஜிட்டோட வேல்யூ 3, REVயோட வேல்யூ 3. நம் ஈக்குவல் டு நம் டிவைடட் பை 10. நம்மளை நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 123. அதை 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 12.3 அப்படின்னு வரும். இன்டிஜர்ங்கிறனால பாயிண்ட்டை விட்டுரும், 12 அப்படின்னு மாறிடும். இப்போ நம்பர் என்ன ஆகிடும், 12ன்னு மாறிடும். திரும்பி மேலே போகும். இங்கே வரப்போ நம் %10. அப்போ 12 %10 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மாடுலஸ் யூஸ் பண்ணால் ரிமைண்டர் 2ன்னு வந்துடும். இப்போ டிஜிட்டோட வேல்யூ 2 அப்படின்னு மாறி போயிடும். REV ஈக்குவல் டு REV இன்ட்டு 10. REVயில் ஏற்கனவே 3 இருக்கா, 3 × 10 30 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் டிஜிட்டோட வேல்யூ 2வா, 32. இப்போ REVயோட வேல்யூ 32 அப்படின்னு வந்துடும். நம் டிவைடட் பை 10ங்கிறப்ப ஏற்கனவே 12 இருந்திருக்கும், 12 டிவைடட் பை 10 அப்படிங்கிறப்ப 1 அப்படின்னு வந்துடும். நம்மளோட வேல்யூ 1. டிஜிட் ஈக்குவல் டு 1 %10 அப்படின்னு போட்டால் வேல்யூ என்ன வரும்னா 1 அப்படின்னு தான் வரும், வேல்யூ 1. அப்போ REVயில் ஏற்கனவே எனக்கு 23ன்னு இருக்குது, 23 × 10 அப்படிங்கிறப்ப 230 அப்படின்னு மாறிடும். டிஜிட்டோட வேல்யூ 1, 231 அப்படின்னு வந்துடும். ஸோ நம் 1 டிவைட் பை 10னா ஆன்சர் வராது, நெகட்டிவில் போயிடும், அதனால் விட்டுருவோம். அப்போ REVயோட வேல்யூ 321 அப்படின்னு இருக்கும் வேல்யூ. ஓகேவா, 320 + 1 போட 321 அப்படின்னு வந்துடும். இதோட முள்ளு போட்டு வெளில வந்துடும். த ரிவர்ஸ் ஆஃப் த நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துறேன். அப்போ REVயில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 321 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த எண்ணில் ஸ்டோர் பண்ணோம்ல, நம்பர் இன்புட் வாங்குறப்போ 123ன்னு வாங்குறப்ப எண்ணில் ஸ்டோர் பண்ணியிருந்தோமா, இப்போ அதோட வேல்யூ REVயில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். REVயில் 321 இருக்கும். அப்போ 123 = 321 ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பாலிண்ட்ரோம், இல்லை அப்படின்னா நாட் பாலிண்ட்ரோம். இப்போ இது பாலிண்ட்ரோமா 123ங்கிறது, இல்லை நாட் பாலிண்ட்ரோம். இதே 1 to 1 அப்படின்னு கொடுத்துருந்தால் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ப்ரோக்ராம் புரியும். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7th ப்ரோக்ராம், பவுண்டரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஏன் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா அது தேவை தான், அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டு. இப்போ படிக்க போகிறதால மினிமம் ஒரு 4 இல்லைனா 5 படித்து வச்சுக்கிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இதை நம்ம அடுத்த கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான ப்ரோக்ராம் இருக்கும். பார்க்குறது இன்னும் பயங்கர பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், கடைசியில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். யூஸிங் நேம் ஸ்பேஸ் இதெல்லாம் தெரியும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், வாய்டு பிரிண்ட் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு பிரிண்ட் பவுண்ட்ரின்னு தான் பேர் கொடுக்கணுமா, வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். ராமசாமி, குப்புசாமி என்ன பேர் வச்சாலும் அது கணக்கில் எடுத்துக்கும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அவ்வளோதான்.
ஸோ இன்ட்டு ஏ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஏன் சார் இங்கே 10ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்கே மெயின் ப்ரோக்ராம் வாங்குறப்ப ஏவை வந்து டபுள் டைமென்ஷன் அரேவாக டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதோட சைஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் சைஸ் நம்ம 10 அப்படின்னா கொடுத்துக்குறோம் இங்கே. அப்போ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில், அதாவது ரைட் ரோ காலத்தோட வேல்யூ கன்ஃபார்மாக கொடுத்தே ஆகணும். ரோட வேல்யூ கொடுக்காம விட்டாலும் பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குமே தவிர இதில் ஒரு வேல்யூ கன்ஃபார்மாக கொடுத்தே ஆகணும். ஸோ அடுத்தது எம்மு என், இது ரோ காலம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிறதுக்காக உள்ளது. சரி, இது என்ன பண்ணும்? இன்புட் வாங்கும். ஃபார் i = 0, i <= m, i++. இந்த ஓப்பனிங் பிரேஸ் இங்கே வந்துடும். இந்த இடத்துல பிரேஸ் இருக்கும். அதேமாரி j = 0, j <= n, j++. இன்கேஸ் எம்மோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 3 அப்படின்னா இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும். 2 × 3 6 நம்பர்ஸ் வாங்கணும் மேட்ரிக்ஸ் வாங்குறதுக்காக உள்ளது. 3 × 3ன்னு கொடுத்தா 9 நம்பர்ஸ் இன்புட் வாங்குவோம். இப்போ இந்த நம்பர் வாங்குறப்ப இதில் என்ன செக் பண்ணுறேன், இஃப் ஐயோட வேல்யூ 0வாக இருந்தால் இதை ரோன்னு வச்சுப்போம். ஐயை வந்து ரோ அப்படின்னு வச்சுங்க, ஜேவை காலம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஐயோட வேல்யூ 0 அப்படின்னு இருந்தாலோ ஆர், இதுக்கு பேர் பைப் சிம்பிள் அப்படின்னு பேர் ஆர் அப்படின்னு சொன்னோம். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் எனக்கு ட்ரூன்னு அர்த்தம். ஜேவோட வேல்யூ 0வாக இருந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஐயோட வேல்யூ 0ன்னு எப்போ வரும் அப்படின்னா, ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் போடுறோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம், ஒரு வேர்ட் ஃபைலில் சும்மா மாடல் போட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இதுதான் 3 × 3 மேட்ரிக்ஸ். இது மேலே உள்ள 0ங்கிறது என்ன காலம்னு காட்டுறதுக்காக தான், இது கணக்கில் வர போகிறது கிடையாது. அதுமாரி இது என்ன ரோ அப்படின்னு காட்டுறதுக்காக தான், இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் கணக்கில் சேர்த்துக்க போகிறது கிடையாது. ஓகே, அப்போ 3 காலம் வச்சு 3 ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். 3 ரோ 3 காலம். அப்போ 3 × 3 9 மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு. இப்போ இதில் எது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, இந்த 0,0 எப்படி வந்துச்சுன்னா ரோவோட ஹெட்டிங், இந்த ரோவோட ஹெட்டிங் 0, காலத்தோட ஹெட்டிங் 0, 0,0, 0,1, 0,2. இந்த செட்டில் உனக்கு புரியும், மேத்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0வாக இருந்தால் அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும். ஜேவோட வேல்யூ 0வாக இருந்தால் அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஐயோட வேல்யூ ரோ அப்படின்னு வச்சுப்போம். இந்த ரோவில் எங்கே 0 வருது அப்படின்னா, இந்த 0 வருதா, அப்போ இது இந்த செட்டு. அப்போ இந்த 3ம் எனக்கு கன்ஃபார்மாக என்ன ஆகிடும், அப்படியே கிடச்சிரும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இதோட கலரை மட்டும் நான் மாற்றிடுறேன். இந்த 3 எனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் கலர் மாற்றிட்டேன். ஓகே, அடுத்தது ஜேனா காலத்தோட வேல்யூ 0வாக இருந்தால், காலத்தோட வேல்யூ 0வாக இருந்தாலும் எடுத்துக்கோ அப்படின்ட்டோம். காலத்தோட வேல்யூ இருக்கா 0, இருக்கு 0. அப்போ இந்த 3த்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். மாறிடுச்சா? இது ஒரு செட்டு. இப்போ இதிலே பார்த்தா அடுத்த கண்டிஷன் i = m-1 அப்படின்னு சொல்கிறோம். எம்னா ரோன்னு சொன்னோம், ரோவில் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். 3 × 3ன்னு சொன்னோமோ, அப்போ 3ன்னு கொடுக்குறேன். 3 - 1 அப்படின்னா 2ன்னு வந்துடும். ஐயோட வேல்யூ 2ன்னு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும். இதில் 2 எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அந்த செட்டு ஃபுல்லாக, அது இருக்கா 2, இந்த செட்டு ஃபுல்லாக எடுத்துக்கும் 2ஓட வேல்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அடுத்தது j = n-. இப்போ இதுவும் 3 தான் சொல்லியிருந்தோம். அப்போ 3ங்கிறப்ப 3 - 2, 3 - 1 1 2 அப்படின்னு வந்துடும். ஜேவோட வேல்யூ 2. அப்போ திரும்பி 2ஓட வேல்யூ காலம் வேல்யூ எங்கே இருக்குது, தோலாம் இருக்கா 2, இதை செலக்ட் பண்ணிக்கும். இப்போ இதுவும் செலக்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தா அதோட பவுண்ட்ரி லைன்ஸ் மட்டும் கிடச்சிருக்கும், சென்ட்ரல் என்ன இருக்கோ அதை விட்டுடும். ஸோ இது மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும், சென்ட்ரல் உள்ளது பிரிண்ட் ஆகாது. ஸோ இதேமாரி செலக்ட் பண்ணுறது தான் இந்த இதுக்கு, அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம், முடிஞ்சு போச்சு. இது ஃபங்க்ஷன். சரி, ஃபங்க்ஷன் ஓவர். மெயின் ப்ரோக்ராம் எங்கன்னா இதுதான் மெயின் ப்ரோக்ராம். A 10,10 அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் 10னா 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம், 2 டைமென்ஷனல் அரே. அப்போ 10 × 10 100 வேல்யூஸ் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ண முடியும். i, j, m, n அப்படின்னு கொடுத்துட்டோம். ஐங்கிறது ஐயும் லூப்புக்காக யூஸ் பண்ணுறது, எம்ங்கிறத ரோன்னு வச்சுக்கலாம், காலம்ங்கிறத என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்புட் வாங்குகிறோம், எத்தனை ரோ எத்தனை காலம்னு கொடுக்குறோம். நம்ம 3 × 3ன்னு சொன்னால் அதை ஞாபகம் வச்சுப்போம். அப்போ i = 0, i <= m. இந்த செட்டு தெரியும், இந்த மேட்ரிக்ஸ் அடிஷனலாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதேமாரி தான். என்டர் த வேல்யூ கொடுக்க போகிறோம், பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இன்புட் வாங்கிட்டோம். இதெல்லாம் நார்மலாக மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம் வாங்கலாம், அதே இன்புட். இப்போ அதை என்ன பண்ணோம், ஒரிஜினல் அரே, அந்த அரேவை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் ஈஸி தான். அரே இன்புட் வாங்கி அந்த அரேவை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. இப்போ இந்த பவுண்ட்ரி எலிமெண்ட்ஸுக்கு போய்ட்டு பிரிண்ட் பவுண்ட்ரி, ஏன்னா ஃபங்க்ஷனோட நேம் என்ன அதை கொடுக்குறோம். ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு அரே வேல்யூ, அரேவோட உள்ளது ஏ, அரே வேரியபிள் ஏன்னு கொடுக்குறோம். எம்மு எத்தனை ரோ வாங்குகிறோம், எத்தனை காலம் வாங்குகிறோம். இந்த ஏ தான் இந்த 10 × 10ங்கிறது தான் மேலே போகும். இங்கே 10ன்னு கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, இங்கே 10 கொடுத்தே ஆகணும்னு சொன்னோம். இதை விட்டுட்டோம், இதை டெல் பண்ணிட்டோம் அப்படின்னா எரர் தான் வரும். ஓகே,
இது 3 rows 3 columns அப்படிங்கிறது இங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். 3 rows 3 columns அப்படிங்கிறது ரன் பண்ணி பார்ப்போமா? மோர் தென் 3 rows அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு 3 rows 3 columns, அப்போ மொத்தம் 9 நம்பர் இன்புட் வாங்கணும். மொத்தம் 9 நம்பர் இன்புட் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் ஒரிஜினல் அரே அப்படின்னு பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இதோட பவுண்ட்ரி லைன்ஸ் அப்படின்னா சுற்றியும் உள்ளது. சென்ட்ரல் உள்ள 5 மட்டும் விட்டுறணும். இதை விட்டுடுச்சா, சென்ட்ரல் உள்ள 5 காணாம போயிருக்கும். ஸோ பவுண்ட்ரி லைன்ஸை மட்டும் எனக்கு எடுத்து காட்டுது. ஓகே, இதில் நீ வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாலும் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க.